வணக்கம். உறவுகள் பிரிவதில்லைங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? அன்று காலை சாரதா எழுந்தபோது தலை பாரமாக கனத்தது. இரவு சரியாக உறங்காததன் விளைவு அது. அதிசயமாக அவளுக்கு முன்பே எல்லாரும் எழுந்திருந்து குளித்து முடித்து காபி பலகாரம் சாப்பிட தயாராகி விட்டிருந்தனர். அன்று வீட்டை பார்க்க அந்த பெரிய மனிதர் வரப்போகிறார் என்ற பரபரப்பு தான் அதற்கு காரணம். அவள் வழக்கம் போல் நிதானமாக குளித்து முடித்து வீட்டு கொடியில் கிடந்த நூல் சேலையை இழுத்து உடுத்தி கொண்டு அங்கே வந்தாள். கேசவன் சமையல் வேலையிலிருந்து விலகிய பின் அந்த வீட்டில் வேறு யாரையும் அவள் வேலைக்கு அமர்த்தவில்லை. மூத்த மருமகள் வரும் வரை அவளேதான் சமையலை கவனித்தாள். இப்போது கற்பகத்திற்கு அந்த உத்தியோகம். புகுந்த வீட்டில் கரண்டியை பிடிக்க வேண்டி வந்துவிட்டதே என்று சதா மனக்குறை அவளுக்கு. ஷீலாவுக்கு பெரிய ஓரகத்திடம் கொஞ்சம் அச்சம். ஏதாவது தன்னால் ஆன மட்டும் சிறிது உதவி செய்வாள். ஆனால் சின்னவள் சோமினி எங்கேயோ 5 நட்சத்திர ஹோட்டலில் வந்து தேனிலவுக்கு தங்கி இருப்பவள் போல ஒரு துரும்பை கூட அப்பால் எடுத்து போட முன்வரமாட்டாள். காலையில் வெகு நேரம் தூங்குவாள். காப்பி கடை முடிந்ததும் கொண்டிருந்த மேக்சியோ பெல்பாட்டமோ எதையாவது ஒன்றை மாட்டிக்கொண்டு சென்னையில் தனக்கு தெரிந்திருந்த தோழிகளை பார்க்கவும் கடைகளுக்கு சுற்றவும் கணவனுடன் கிளம்பி விடுவாள். தட்டுகளில் இட்லிகளை பரிமாறிவிட்டு பலமுறை அழைத்த பின்னரே அவள் சாப்பிட எழுந்து வந்தாள். இப்படிப்பட்டதொரு சோம்பேறியுடன் சுந்தரம் எப்படித்தான் குடும்பம் நடத்துகிறானோ என்று எண்ணியபடி இட்லியை பிட்டு வாயில் போட்டுக்கொண்டாள் சாரதா. அம்மா கிட்ட சொன்னீங்களா? சாம்பாரை பரிமாறியபடி மேஜையை வலம் வந்த கற்பகம் கணவனை தூண்டினாள். முன்கை மீது விழுந்த ஷர்ட்டை மேலே தள்ளிக்கொண்டு மீசையை இடது கையால் வருடி விட்டு கொண்டான் சபேசன். வீட்டை வாங்க போறவருக்கு வேண்டியது இந்த பக்கத்துல ஒரு வீடு, அவ்வளோதான். அவர் ஏற்கனவே முடிவு செஞ்சிட்டார். சும்மா தன் மாமாவுக்கும் குடும்பத்துக்கும் வீட்டை சுட்டி காட்ட வரப்போகிறார். அநேகமாக வீடு வித்து முடிவாயிட்டது போலத்தான். அதனால மேற்கொண்டு நாம செய்ய வேண்டியதை முடிவு செய்திடணும். தாயின் முகத்தை பார்த்தான். நீட்டிய பத்திரத்துல கையெழுத்து போடணும். போட்டா போச்சுது, அவ்வளவுதானே. சாரதாவின் பேச்சில் காரம் ஏறியது. அதில்ல அத்தை, வீட்டில் இருக்கிற சாமான்களை வைக்க 3 ஃப்ளாட்டு போதாதே, என்ன செய்யலான்னு பேசிக்கிட்டோம். கற்பகம் இடைமறித்தாள். 3 தலைமுறையா சேர்த்த சாமான்கள் இப்போ யாருக்கும் வேண்டாம். சாரதா விரக்தியுடன் பேசினாள். தேவையான பாத்திரம், கட்டில், பீரோ இதுங்களை நீங்க பிரிச்சு எடுத்துக்குங்க. மிச்ச மீதிய கடையில போடுங்க. கிடைச்ச பணத்திலும் பங்கிட்டு கொள்ளலாம். எனக்கு இனிமேல என்ன வேணும்? அப்படித்தான் நாங்களும் முடிவு செய்துட்டோம். ஆனா இந்த பூஜை படங்கள், போட்டோக்கள் இவைகளை என்ன செய்யறதுன்னு புரியல. ஷீலா தன் பங்குக்கு முணுமுணுத்தாள். சபேசன் பூஜைக்காரன், அவங்கிட்ட பூஜை படங்களை கொடுத்துருங்க. போட்டோக்கள் உங்க யாருக்காவது வேணும்னா தேவைப்பட்டா. சாரதா முடிக்கவில்லை. சௌமினி கொச்சை தமிழில் பேசினாள். என்னை பொறுத்தவரை எதுவும் வேணாம். போட்டோ ஆல்பத்தில் இருக்கணும். வால்ல தொங்க விடுறது எனக்கு பிடிக்காத விஷயம். ஃபேஷனும் இல்லை. என் மாமனாரை நான் பார்த்ததில்லை. அதனால எனக்கு சரி சரி, போட்டோக்கள் எவருக்குமே தேவையில்லை, அவ்வளோதானே. நான் அதை கவனிச்சுக்கிறேன். வேற ஏதாச்சும் உண்டா? எரிச்சலை அடக்கியபடி கேட்டாள் சாரதா. கூடிய வரைக்கும் எல்லாத்தையுமே பணமாக்கி பங்கிட்டுக்கிறதே மேல்னு என் அபிப்பிராயம். சபேசன் தாயை பார்த்தான். அப்படியே செய்யுங்க. அதற்கு மேல் அவளுக்கு பேச பிடிக்கவில்லை. முடியுமானால் அவளையே பணமாக்கி பங்கிட்டு விடுவார்கள் போல பறக்கிறார்களே. காப்பியை ஒரே வாயில் ஊற்றிக்கொண்டு எழுந்தாள். கற்பகத்திற்கு திடீரென்று மாமியார் மீது பரிவு. இட்லியை கூட முழுசும் சாப்பிடாம எழுந்துட்டீங்க. ராத்திரி கூட சாப்பிடல. உடம்பு கெட்டு போயிடாதா? இன்னும் கொஞ்சம் காப்பியாச்சும் தரவா? அருகில் வந்தாள். ராத்திரி வெளியில சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். பட்டினியா படுக்கல. எரிச்சலுடனே முடித்தாள் சாரதா. பெண் பார்க்க போன இடத்துல டிஃபன் ரொம்ப பலமோ அம்மா? கிண்டலாக கேட்டான் ராஜேஷ். எல்லா வீட்லேயும் எத்தனை பலமா கொடுப்பாங்களோ அதே போல கொடுத்தாங்க. ஏதோ சாப்பிட்டோம். ரொம்ப பெரிய இடமோ? சபேசன் கேட்டான். அவன் நிலைமைக்கு ஏத்த நல்ல இடம்தான். அவளும் விட்டு கொடுக்கவில்லை. அவன்தான் இப்ப பெரிய டாக்டர்னு தம்பட்டம் கொட்டிக்கிறானே. ராஜேஷ் சிரித்தான். அவன் கொட்டிக்கலப்பா. அவன்கிட்ட சிகிச்சைக்கு வந்து திருப்தியா போற நோயாளிங்க கொட்டுறாங்க. அவன் பொறுப்பாளி இல்லையே. கோபத்துடன் கிளம்பினாள். பிளாஸ்டிக் சர்ஜரியில ரொம்ப தேர்ந்து விட்டுருக்கானா? அப்படி ஒரு பேச்சு. இனிமேல் 2 கையாலுமே வாரி கொட்டுவான். சுந்தரம் பொறாமைப்பட்டான். அமெரிக்காவிற்கு பயிற்சி பெற போக போறதா கூட கேள்விப்பட்டேன்.
அது உண்மையா? ஷீலா விசாரித்தாள். எப்படி கிடந்த பையன் எப்படி முன்னுக்கு வந்துட்டான் பாத்தீங்களா? சபேசன் அசூயை அடக்க மாட்டாது முணுமுணுத்த போது அவள் பக்கென்று சிரித்து விட்டாள். எப்படி இருந்தவங்க நாம இப்ப எப்படி இருக்கோம் அதை கவனிச்சியாப்பா? இதுதான் வாழ்க்கை, தெரிஞ்சுக்கோ. பட்டென்று பதிலிறுத்திவிட்டு வேகமாக வாஷ்பேசின் அருகே சென்று கையை கழுவி கொண்டாள். அவர்கள் வருவதற்கு முன்னரே தனது அறைக்கு சென்று கதவை மூடிக்கொண்டு சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டாள். நெஞ்சில் ஏற்பட்ட படபடப்பு அடங்க நெடுநேரம் சென்றது. 10 மணி அளவிலே அந்த பெரிய மனிதர் மனைவி, மகள், பேரன், பேத்தி என குடும்ப சகிதம் ஒரு பட்டாளமாக வீட்டை பார்வையிட வந்துவிட்டார். வீடு அவளுடையது. எனவே அது என்ன இது என்ன என்ற அவர்களது கேள்விகளுக்கு பொறுமையுடன் பதிலளித்தபடி அவள் மாடிக்கும் கீழுக்குமாக அலைந்து களைத்து போனாள். குளிர்பானத்தையும் பிஸ்கட்டுகளையும் ஒரு கை பார்த்துவிட்டு அவர்கள் கிளம்பியதும் முகமெல்லாம் சிரிப்பு மலர சபேசன் வந்தான். 2,70,000க்கு முடிச்சிட்டேன். அடுத்த வாரமே ஒரு நல்ல நாள் பார்த்து விற்பனை பத்திரங்களை எடுத்துள்ளான்னு சொன்னார். கிசுகிசுத்தான். பளிச்சென்று ஒரு யோசனை அவளுக்கு. தோட்டத்தை செப்பனிட வந்த ஆளை அழைத்து வீட்டில் இருந்த போட்டோக்களை எல்லாம் ஆணி நின்றும் கழற்றி தன் அறைக்குள் கொண்டு வைக்க சொன்னாள். கார் ஷெட்டிலிருந்து சிறு ஸ்பேனரையும் சுத்தியையும் எடுத்து வர சொல்லி சட்டங்கள் வேறு கண்ணாடிகள் வேறு என பிரித்து போட்டோக்களை தனியே அடுக்கி வைக்க சொன்னாள். அவன் வேலையை சரிவர முடித்து போன பின்பு கதவை தாளிட்டவள் ஒரு பக்கமாக வந்து அமர்ந்தாள். ஒவ்வொரு படத்தையும் எடுத்து ஆசை தீர பார்த்துவிட்டு தன் கைகளாலே அவைகளை சுக்குநூறாக கிழிக்கலானாள். அருகில் இருந்த கூடையில் காகித துண்டுகள் நிரம்பலாயின. கடைசியாக மோகனுக்கு அவள் கணவர் கொடுத்த போட்டோவின் பிரதியை கையில் எடுத்தபோது அவள் கரங்கள் நடுங்கின. உணர்ச்சிகளை சமாளித்தபடி வேகமாக கிழித்து கூடையில் போட்டுவிட்டு படுக்கையில் சாய்ந்தாள். என்ன கட்டுப்படுத்தியும் அழுகை அவளை மீறி எழுந்தது. பணத்தை மட்டும் பெரிதாக எண்ணி வாழும் அவளது மக்கள் எதெல்லாம் அவளுக்கு அருமையாக இருந்தனவோ அதையெல்லாம் துச்சமாக கருதினார்கள். அவர்களுக்கு பாசம் தேவையில்லை, பணம்தான் தேவை. குப்பை கூடையிலே மேலாக கிழித்து போட்ட அந்த போட்டோ துண்டுகளை மீண்டும் எடுத்து கட்டிலின் மேல் ஒன்று சேர்த்து வைத்து பார்த்தாள் சாரதா. நெஞ்சிலே வேதனையும் கண்ணிலே கண்ணீருமாக அவளை என்னவோ செய்தன. துண்டு துண்டாக கிழித்துவிட்ட அந்த படத்தை போல அவளது மன வாழ்வும் சின்ன பின்னமாகி சிதைந்து போய்விட்டது. அன்று நடந்தது போல் அந்த நிகழ்ச்சிகள் அவள் மனதிலே எழ அவள் எண்ண குவியல்களில் புதைந்து போய்விட்டாள். கணவனிடமிருந்து விலகி வாழ ஆரம்பித்த நாள் முதல் அவசியம் ஏற்பட்டாலன்றி அவரிடம் பேசுவதையே அவள் நிறுத்திவிட்டிருந்தாள். மற்றவர் பார்க்க மனமின்றி குடும்ப சங்கதிகளை பரிமாறிக்கொள்வது வழக்கம். இந்த மாதிரி விசித்திர நிலையில் அவர்கள் இருவருமே 2 பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்வித்து சம்பந்திகளை தேடிக்கொண்டு சம்பிரதாயங்களையும் விட்டு கொடுக்காமல் வாழ்ந்துவிட்டனர். கணவர் செய்த சில காரியங்கள் அவளுக்கு தெரியாதிருந்தன. சிலவற்றை அவரே அவளிடம் தெரியப்படுத்தினார். மோகன்குமாருக்கு அந்த போட்டோவை பரிசாக கொடுத்ததும் மகனை மார்போடு தழுவிக்கொண்டதும் அவளுக்கு தெரியாத விஷயங்கள். அப்படியென்றால் கடைசி காலத்தில் தமது தவறுகளுக்காக அவர் பெரிதும் வருந்தி இருக்க வேண்டும். அத்தோடு தான் யார் என்பது புரியாமல் அனாதையாக வளர்த்த மகனை பார்த்ததும் பாசத்தில் தவித்து போயிருக்கிறார். இது அதிசயமே இல்லை. அவளுக்கே மோகனை பார்க்கும்போது அந்த கண்கள், நெற்றி, தலைமுடி எல்லாமே அசப்பில் கணவனை நினைவுறுத்தி ஒரு விதமான பரிவு உணர்விலே தடுமாறச் செய்து விடுகிறதே. அவன் அவரது இரத்தத்தின் இரத்தம். அவருக்கு தடுமாற்றம் ஏற்பட்டிராதா? எங்கேயோ அவள் நெஞ்சத்திலே ஒரு துளியளவு அவர் பால் இன்னமும் ஒட்டி கொண்டிருந்த அந்த உறுத்தலும் இப்போது விலகிவிட்டது. பாவம் நடேசன். அந்த தவறுக்கு தன் கணவனை நினைத்து பச்சாதாபப்பட்டாள் சாரதா. கண்களிலும் நீர் வடிந்தது. அத்துடன் அந்த நிகழ்ச்சியும் கண்முன் விரியவே ஜன்னல் வழியே தோட்டத்தை வெறித்து பார்த்தபடி உட்கார்ந்து விட்டாள். மனத்தாங்களுடன் அவள் கீழறையில் தங்கத் தொடங்கிய பின்னர் ஒரு நாள் மாலை கதவை மெல்ல தட்டிவிட்டு உள்ளே எட்டி பார்த்தார் நடேசன். நான் உள்ள வரலாமா? தயக்கத்துடன் வாயில் படி அருகே நின்றார். இது உங்க வீடு, என் உத்தரவு வேணுமா? நாற்காலி ஒன்றை நகர்த்தினாள் சாரதா. இது உன் வீடு, உன் பாட்டன் வழி வந்த சொத்து. இப்போது நான் உத்தரவு கேட்டு வாழ வேண்டிய நிலையில் இருக்கேன். கோபம், துயரம் இரண்டும் மோத பேசியபடி வந்து உட்கார்ந்தார் அவர். அவள் நின்று கொண்டிருந்தாள். அப்படி உட்கார், உங்ககிட்ட பேசணும். அவள் பெஞ்சின் ஓரமாக அமர்ந்தாள். பேச என்ன இருக்குது? கேட்க துடித்த அவள் வாய் மௌனம் சாதித்தது. இன்னைக்கு நமது திருமண நாள் தெரியும். இன்னையிலிருந்தாவது
இந்த மனஸ்தாபத்துக்கு ஒரு முடிவு கட்டிட்டு மறுபடியும் நாம் ஒன்றுபட்டு வாழ முயற்சி செய்யலாமான்னு தான் கேட்க வந்தேன். முடியாத விஷயத்தை பற்றி பேசுறதுல என்ன லாபம்? சாரதா, அப்படி நான் என்ன பயங்கரமான தப்பு செய்துட்டேன்? நீ என்னை குற்றவாளி கொண்டில் நிறுத்தி வச்சு ஆயுள் தண்டனை கொடுக்குற. கோபத்தில் வெடித்தார் அவர். குத்தம் செய்தது நான், உங்களுக்கு ஏன் தண்டனை? சுத்தி வளைச்சு பூடகமாக பேச வேண்டாம். நீ விவரம் தெரிஞ்சவள். ஆண் பிள்ளைகளுக்கு பலவிதமான பலவீனங்கள் உண்டுன்னு உனக்கு தெரியும். என் புத்தி கெட்டு போச்சு, தப்பு செஞ்சிட்டேன். தவறு செய்கிற வயசா இது? சாரதா ஏளனமாக கேட்டாள். இந்த வயசுல இப்படி ஒரு புத்தி? ஒத்துக்கிறேன். ஒரு அறியா பொண்ணோட வாழ்க்கையே பாழாயிட்டுதே. இனிமே என்னத்தை கொடுத்து அதை ஈடு செய்ய முடியும் சொல்லுங்க? சாரதா கடுமையாக கேட்டாள். நான் பாவி, துரோகி, தப்பு செய்தவன். நீ நேர்மையின் இலக்கணம், உத்தமி, ஒத்துக்கிறேன். தவறு செஞ்ச கணவனை மன்னிச்சு வாழ்வு கொடுக்க வேண்டியதுதான் ஒரு நல்ல மனைவியின் கடமை இல்லையா? அந்த கண்ணகி கூட கோவலனை மன்னிக்கலையா? பரிதாபமாக கேட்டார் அவர். அந்த கோவலன் ஒரு பச்சிளம் குழந்தையை பாழாக்கல. உங்க உதாரணமே அடிப்படையில் தவறு. சரி, தவறு. கன்னத்தில் 1000 வாட்டி போட்டுக்கிறேன். இப்படி என்னை ஒதுக்கி வச்சு சித்திரவதை பண்றியே, இது உனக்கே நல்லா இருக்கா? கணவன் என்கிற உரிமைகளை நான் வற்புறுத்தினா அவர் முடிக்கவில்லை. நீங்க கண்ணியமானவர், பண்பானவர். நான் தான் மகா மட்டமான மிருகமாச்சே. உங்கள் உரிமைகளை வற்புறுத்தினால் மற்றபடி என்னை உயிரோடு பார்க்க மாட்டீங்க. இது சத்தியமான வார்த்தை. பயமுறுத்துறியா? எனக்கு ஆயுள் தண்டனை வழங்கிட்டு ஆனந்தப்படுறியா? தாங்குனா சினத்தில் சீறினார். ஆயுள் தண்டனை உங்களுக்கு இல்லை, எனக்கு தான். நானே வழங்கி கொண்டிருக்கேன். எனக்கு மட்டும் என் கணவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை இல்லையா? இப்படி பிரிஞ்சு இந்த அறைக்குள்ளே சிறைவாசம் செய்யறதுல என்ன ஆனந்தம்னு நீங்க நினைக்கிறீங்க? என்ன நானே தண்டிச்சுக்கிறேன். தவறு செய்தவன் நான், தண்டனை உனக்கா? தவறு என்னதுதான். நீங்க சொன்னீங்களே பலவீனம். அதுக்காக நீங்க வெளியில எங்கேயாவது தப்பு செய்திருந்தால் ஒரு சமயம் நான் பாராட்டி இருக்க மாட்டேன். இயற்கைன்னு அமைதியா இருந்திருப்பேன். கணவன், மனைவி, குழந்தைகள்னு அன்பும் பண்புமா நாம உருவாக்கின இந்த அழகான வாழ்க்கை கொண்ட நம்ம வீட்டிலேயே நீங்க பெரிய தவறு செஞ்சிட்டீங்க. அதுல நான் ரொம்ப அதிர்ந்து போயிட்டேன். என்ன குறை இவருக்கு வைத்தேன்? கோவிலா இருந்த வீட்டை இப்படி பாவமா மாசுபடுத்திட்டாருன்னு நெஞ்சு பிளந்து விட்டது. எத்தனையோ அன்பானவர், பண்பானவர்னு நினைச்சேனே. இவருக்குள்ளே இப்படியே ஒரு மிருகம் ஒளிந்து கொண்டிருக்குதேங்கிற அதிர்ச்சியை தாங்க முடியல. ஒரு வீட்டின் பரிசுத்தத்தை காக்க வேண்டியது ஒரு மனைவியோட பொறுப்பு. நான் அதுல தவறிட்டேன். பச்சை குழந்தைன்னு ரஜினியின் பருவத்தை பாராட்டாது அசட்டையா இருந்தேன். பக்தி மார்க்கத்திலே ஈடுபாடு உடையவர், பாவ சிந்தனை இருக்காதுன்னு உங்களை நம்பினேன். என் மேல உசிர வச்சிருக்கிற கணவர் என்ற கர்வத்துல இப்படி ஒரு தீங்கு செய்ய உங்களுக்கு சந்தர்ப்பத்தை அமைச்சு கொடுத்தவளே நான் தான். அந்த கல்யாணத்துக்கு நான் போகாம இருந்திருந்தால். துக்கத்தில் திணறினாள் சாரதா. உன்னையே அதுக்காக இப்ப தண்டிச்சு கொள்ள போகிறாயாக்கும் என்று உருமினார் அவர். இதை நான் தண்டனைன்னு நினைக்கல, ஒரு தபஸ்னு நினைக்கிறேன். தன்னந்தனியே வைராகியமா வாழ்ந்து என் மனசை சுத்தப்படுத்திக்க விரும்புகிறேன், அவ்வளவுதான். இதுதான் முடிவா? ஆமா, தீர்மானமான முடிவு. கோபத்துடன் எழுந்திருந்து தடால் என கதவை அவர் மூடிக்கொண்டு வெளியேறினார். அவளது மனக்கதவு கடைசி வரை திறக்கவே இல்லை. குப்பை தொட்டியில் போட்ட அந்த கூடையை எடுத்துக்கொண்டு அவள் வந்து வராந்தா ஓரத்தில் வைத்தாள். போட்டோ எல்லாம் கிழிச்சு போட்டுட்டாங்களே, ஆச்சரியமாக கேட்டபடி அருகில் வந்து நின்றாள் சௌமினி. என் வாழ்க்கையோடு ஒட்டின பல நிகழ்ச்சிகளின் நினைவு சின்னம் இந்த போட்டோக்கள். இவைகளின் அர்த்தம் என் ஒருத்திக்குத்தான் விளங்கும். உங்களுக்கு இவை வெறும் அர்த்தமில்லாத கடுதாசு குப்பை. என் குழந்தைகளுக்கு நான் ஏன் குப்பையை குவிச்சு வச்சுட்டு போகணும்? பணத்தை விட்டு போனாலும் பயன் உண்டு, அதனால் கிழிச்சு போட்டுட்டேன். படபடவென்று கூறிவிட்டு அப்பால் சென்று விட்டாள். வீடு விரைவில் விற்கப்பட்டு விட்டது. கிரையப்பத்திரத்தில் கையெழுத்து போட பேனாவை எடுத்தபோது சாரதாவின் கரம் நடுங்கியது. 3 தலைமுறைகள் அவர்கள் குடும்பம் வாழையடி வாழையாய் அனுபவித்த வீடு இப்போது கைமாறி போகப் போகிறது. அவள் உள்ளம் சொல்ல முடியாத உணர்வால் குமுறியது. நெஞ்சை என்னவோ செய்தது.
துக்கத்தை விழுங்கியபடி, இங்கே தானே கையெழுத்து போடணும். பத்திரத்தை நல்லா வாசிச்சு பார்த்துட்டேன் இல்லையா? மற்றவங்க எல்லாருமே நல்லா பார்த்தாச்சா? நானும் படிச்சு பார்த்துட்டேன் சொல்லிக்கொண்டே மூத்தவனை புன்னகையுடன் சமாளித்தாள். பிறகு கையெழுத்தை போட்டுவிட்டு அவள் எழுந்து விட்டாள். சில தினங்களில் பணமும் கைக்கு வந்தாகிவிட்டது. வீட்டின் மேலிருந்த கடன் மற்ற செலவுகள் போக ஆளுக்கு 50,000 3 பிள்ளைகளும் தாயுமாக பிரித்து எடுத்துக்கொண்டனர். கையில் காசு வந்ததும் கடைக்குட்டி தன் மனைவியுடன் டூரிஸ்ட் டாக்ஸி ஒன்றில் தமிழ்நாடு சுற்றுலா பயணம் கிளம்பிவிட்டான். தன் வடநாட்டு மனைவிக்கு தமிழ்நாட்டை அறிமுகப்படுத்த 10 நாள் சுற்றி வர புறப்பட்டான். இரண்டாவது மருமகளோ இந்த இன்பகரமான செய்தியை மதுரையில் இருந்த தன் தமக்கையிடம் சொல்லி ஆனந்தப்பட கணவனுடன் கிளம்பிவிட்டிருந்தாள். புடவை கடை, நகைக்கடை என்று ஏறி இறங்கி அலைந்து கொண்டிருந்தாள். சபேசனும் அவன் மனைவி கற்பகமும் மட்டும் வீட்டில் இருந்தனர். வீடே ஒரு பயங்கர அமைதியில் மூழ்கிவிட்டது போன்ற ஒரு கலக்க உணர்வு நெஞ்சை அழுத்த நாளின் பெரும்பகுதியை தன் அறையிலேயே சாரதா கழித்து கொண்டிருந்தாள். சபேசன் சோமவார விரதம் அனுஷ்டிப்பவன். பகல் வேளைதான் சாப்பாடு. இரவில் தோசை, இட்லி என்று பலகாரமும் பாலும் தான் அவனது ஆகாரம். அன்று சோமவாரம். கணவனுக்காக கற்பகம் தோசை சுட்டி எடுக்க அடுப்பருகே சென்றாள். வியாபாரத்திலே பண தட்டுப்பாடு ஏற்பட்டு சமாளிக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருந்த சபேசன் இப்போது மிக்க மகிழ்ச்சியாக இருந்தான். கையிலே 500,000 கனமாக கிடைத்துவிட்ட தெம்பு. வீட்டிலே மற்றவர் இல்லை என்ற எண்ணம் வேறு. கப்பு, என்னம்மா கண்ணு, விருந்தாளிங்களுக்கு சமைச்சு கொட்டி ரொம்ப நீ அலண்டு போயிட்ட. நான் தோசை சுடவா? கொஞ்சலாக கூறியபடியே அவளது தோள்பட்டை மீது முகத்தை வைத்து அழுத்தினான். அவளது கையில் பிடித்திருந்த தோசை திருப்பியை விளையாட்டாக பிடுங்கினான். எத்தனையோ நாட்களுக்கு பிறகு அவனிடம் இந்த குழைவு. கற்பக முகம் சிவந்து போனாள். முதலாக கணவனை சந்திக்கும் பெண் போல ஒரு வெட்கம். போதும் விளையாட்டு, உங்க அம்மா வந்து தொலைய போறாங்க, தோளை வலிக்குது, மூஞ்சியை எடுங்க. கொஞ்சலுடன் சிறுங்கிக் கொண்டு அவனை அப்பால் தள்ளினாள். கல்யாணமாகி பல ஆண்டுகளாகியும் அவளுக்கு குழந்தை பிறக்கவில்லை. உள்ளூர அதை பற்றி ஒரு ஏக்கம், குமைச்சல். ஏங்க, ஒரு 4 நாள் உங்க கடையை பார்த்துக்க மேனேஜர் கிட்ட சொல்லிட்டு நாம ராமேஸ்வரம் போயிட்டு வரலாமா? இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குதே, அது முடியட்டும், உன்னை கூட்டிகிட்டு போறேன். கப்பு, முன்ன யாரோ ஒரு லேடி டாக்டரை பத்தி என்கிட்ட சொன்னியே, அவங்க கிட்ட போய் உடம்ப காமிச்சுக்கோ. செலவை பத்தி இனி கவலைப்படாத, உனக்கு இல்லாததா? அவள் கன்னத்தை செல்லமாக தட்டினான். தோசை ஆறி போகுது, கொஞ்சம் நெய் ஊத்தவா? வெங்காய சட்னி செய்யல, சாப்பிட்டா உங்களுக்கு சளி பிடிச்சுக்குன்னு தேங்காய் துவையல் தான் அரைச்சி வச்சிருக்கேன். இங்கேயே பரிமாறிடு. நீ சாப்பாட்டறைக்கும் சமையல் அறைக்குமா அலைய வேணாம். மனை ஒன்றை இழுத்து போட்டுக்கொண்டு சமையல் அறை தரை மீது சுவர் ஓரமாக அவன் உட்கார்ந்து விட்டான். அவளும் அருகே உட்கார்ந்து கொண்டு தட்டில் இருந்த தோசையை சூடாக வாழை இலையில் பரிமாறி சட்டினியை ஊற்றும்போது அவன் வாய்விட்டு சிரித்தான். என்ன சிரிக்கிறீங்க? அவள் செல்லமாக கடிந்து கொண்டாள். நான் உட்கார்ந்து சாப்பிட்றதையும் நீ பரிமாறுகிறதையும் நினைச்சேன். இந்த சினிமா காட்சியில வர தம்பதிகள் மாதிரி இருந்துச்சு. உன்னை பார்த்தா இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? அந்த படாஃபட் போல கலையா சிரிச்ச முகத்தோட இருக்க. போதும், பதிலுக்கு உங்களை பார்த்தா ரஜினி போல இருக்குதுன்னு சொல்லுவேன்னு எதிர்பார்க்காதீங்க. சமீபத்தில் உங்களுக்கு தொப்பை விழ ஆரம்பிச்சிட்டுது, அதை கொஞ்சம் குறையுங்க. உடம்ப கவனிச்சுக்காம உழைக்கிறீங்க, செல்லமாக அதட்டினாள். அது என்ன பாட்டு? நேத்து வச்ச மீன் குழம்பு. அவன் மெல்லிய குரலில் தலையை ஆட்டி இடது கையால் தொடை மீது தாளமிட்டபடி பாடத் துவங்கினான். போதும் போதும், விரத நாளும் அதுவுமாய் என்ன நினைப்பு? அவள் விளையாட்டாக அதட்டிவிட்டு சிரித்தாள். அவனும் கூடவே சிரித்தான். திடீரென அவனுக்கு புரையேறிவிட்டது. தலையை தானே தட்டி கொண்டு இருமினான். என் தம்பிங்க நினைச்சுக்கிறாங்க கட்டாயமா நம்மளை பத்தி தான் பேச்சு இருக்கும், சொல்ல மறந்துட்டேனே ஆரம்பித்தான். 2 பேரும் கிளம்புறதுக்கு முந்தி ஆஃபீஸ் பக்கம் வந்திருந்தாங்க. பசங்க லேசுப்பட்டவங்க இல்லை. பம்பாயிலும் டெல்லியிலும் அவனவன் வேலையை கவனிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வியாபாரத்திலும் பங்கு வேணுமா, கொடுன்னு கேட்குறாங்க. அப்பா நாள்லேருந்து மூத்த பிள்ளைன்னு பொறுப்பா நீங்கள் ராவும் பகலுமா உழைச்சிங்க. மாமனாருக்கு பின்னால் கடலில் முழுக இருந்ததை எப்படியோ பாடுபட்டு நிமித்தி கொண்டு வந்தீங்க. இப்போ இவங்க வந்துட்டாங்களே பங்கு போட்டுக்க, இது என்ன நியாயம்? இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.